Welcome students and viewers. We are in Zoology lesson 10. Lesson name is Organisms and Populations. So in Tamil, organism means உயிரினங்கள், population means இனக்கூட்டம். So உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம். So in this lesson today's section I would like to teach about just introduction. Already we know lot of factor operate the different living organisms இல்லைங்களா. ஸோ பல்வேறு காரணிகள் உயிரினங்களை இயக்குகிறது. ஸோ அதன் அடிப்படையில் ஹியர் த வேர்ல்டு எக்காலஜி ஈக்காலஜி அப்படின்னா தமிழில் சுற்றுச்சூழலியல். ஓகே, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங், அதாவது என்வரான்மெண்ட்டை பற்றி படிக்க. நம்மளை சுற்றி எத்தனையோ காரணிகள் இருக்குது. லிவிங் ஆர்கானிசம் இருக்குது, பிளான்ட் இருக்குது, மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது, நான் லிவிங் திங்ஸ், வாட்டர், ஏர், சாயில், இது எல்லாமே சரௌண்டிங், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அம்சங்கள். ஸோ அவற்றை பற்றி படிக்கிற அறிவியல் தான் ஆக்சுவலி ஈக்காலஜி அப்படின்னா சுற்றுச்சூழலியல் அப்படின்னு தமிழில் சுற்றுச்சூழலியல். ஸோ த டேர்ம் ஈக்காலஜி டிரைவ்டு ஃப்ரம், எங்கிருந்து எடுத்திருக்காங்க அந்த வார்த்தையை, அந்த சொல்லை எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிரைவ்டு ஃப்ரம் தி க்ரீக் டேர்ம். க்ரீக்னா கிரேக்க வார்த்தையிலேருந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ மீன்ஸ் ஓக்கியோஸ், சரிங்களா. ஈக்காலஜிங்கிற வார்த்தை க்ரீக்கில் இருக்கக்கூடிய ஓக்கியோஸ் அப்படிங்கிற டேர்ம்ஸ்லேருந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ ஓக்கியோக்ஸ் இன் க்ரீக் மீனிங் இஸ் ஹவுஸ். ஓக்கியோஸ் அப்படின்னு கிரேக்கத்தில் சொன்னோம்னா அதுக்கு என்ன மீனிங்னா ஹவுஸ், வீடு என்று பொருள், ஹவுஸ். அண்டு லோகோஸ் அப்படின்னா ஸ்டடின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஹவுஸை பற்றி படிக்கிறது. இந்த இடத்துல ஹவுஸ் அப்படின்னா சுற்றுச்சூழலை பற்றி படிக்கிறது. நாம் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை ஹவுஸ்ன்னு பொதுவாக க்ரீக்கில் சொல்கிறாங்க. ஸோ ஓக்கியோஸ் மீன்ஸ் ஹவுஸ், லோகோஸ் மீன்ஸ் ஸ்டடினா படித்தல். ஸோ thus the study of the environmental house, சரிங்களா. ஸோ environmental ஹவுஸ்னால் சுற்றுச்சூழல் வீடு. நாம் இருக்கக்கூடியது வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே ஸோ ஹவுஸ் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எடுத்துக்கணும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய, நம்ம கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம ஹவுஸோட இணைச்சிடணும், அதை தான் சொல்கிறாங்க. ஸோ த ஸ்டடி ஆஃப் என்வரான்மெண்டல் ஹவுஸ், சுற்றுச்சூழல் வீட்டினை பற்றி படிக்கிற அறிவியல்னு சொல்கிறோம். அப்போ அந்த சுற்றுச்சூழல் வீடு என்வரான்மெண்டல் ஹவுஸ் அப்படின்னா அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னா ஆல் த ஆர்கானிசம், எல்லா உயிரினங்களும், கூடவே ஆல் த ஃபங்க்ஷனல் ப்ராசஸ், அவைகளினுடைய செயல்பாடுகள், ஓகே, தேட் மேக் தி ஹவுஸ் ஹேபிட்டபிள். ஸோ அவை எல்லாம் சேர்ந்து தான் நம்ம இருக்கக்கூடிய வீட்டை ஹேபிட்டபிள், வாழ தகுதி உடையதாக மாற்றுகிறது, சரிங்களா. ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் ஃபேக்டர், என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், சரிங்களா, அவைகள் தான் பர்டிகுலர் அதில் சொல்ல போனால் ஆர்கானிசம்ஸ், லிவிங் ஆர்கானிசம், ஆல் த ஆர்கானிசம்ஸ். ஸோ ஸ்மால் மைக்ரோப்ஸ்லேருந்து ஹையர் அனிமல் வரைக்கும், சரிங்களா, நம்ம வரைக்கும் எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் நம்மளை இந்த என்வரான்மெண்டல், இந்த சுற்றுச்சூழல், இந்த இடத்துல வாழ தகுந்த அம்சமாக வழங்குகிறது. ஹேபிட்டபிள்னா வாழ தகுந்ததாக மாற்றியுள்ளது. ஸோ அவ்வீட்டினை, ஸோ அனைத்து உயிரினங்களும் வாழ தகுதியுள்ளதாக்கும் செயற்பாட்டு நிகழ்வுகள் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன. ஓகே, ஸோ ஆக்சுவலி ஈக்காலஜி ஒரு 3 மார்க் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டடி ஆஃப் ஈக்காலஜி, சரிங்களா. ஸ்டடி ஆஃப் ஈக்காலஜி encompasses different levels of organisms population, different levels of organisms population, community, ecosystem and then extra. ஸோ சுற்றுச்சூழல் என்ற படிப்பானது உயிரினங்கள், லிவிங் ஆர்கானிசம்னா உயிரினங்கள், பாப்புலேஷன் சமுதாயம், பாப்புலேஷன், கம்யூனிட்டி, சரிங்களா. ஸோ கம்யூனிட்டி அப்படின்னா சமுதாயம், பாப்புலேஷனை இனக்கூட்டம், கம்யூனிட்டி இதெல்லாம் உள்ளடக்கியது என்னது ஈகோசிஸ்டம் அப்படின்னா சுற்றுச்சூழல். ஆக ஈக்காலஜி ஈக்காலஜி அப்படிங்கிற ஃபீல்டில் என்னென்ன உள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆர்கானிசம், பல்வேறு மட்டங்களில் உள்ள உயிரினங்கள், பாப்புலேஷன் அப்படின்னா உயிரினத்தொகை, கம்யூனிட்டி சமுதாயம், ஈகோசிஸ்டம் சுற்றுச்சூழல், இதெல்லாம் கலந்த கலவை தான்
ecology அப்படிங்கிறோம். ஸோ இன் ecology the term population originally coined to denote, சரிங்களா, இந்த ஈக்காலஜியில், இந்த சுற்றுச்சூழலியல் என்ற அந்த படிப்பில், அந்த ஈக்காலஜி அப்படிங்கிற டேர்ம்ஸில் நாம் இன்னொரு டேர்ம்ஸை பிரிக்கணும். பாப்புலேஷன், இனத்தொகை அல்லது மக்கள் தொகைன்னு சொல்லும். இனத்தொகைன்னு சொல்ல அல்லது உயிரின கூட்டம்னு கூட சொல்லலாம். பாப்புலேஷன் அப்படின்னா உயிரின கூட்டம்னு சொல்லலாம் அல்லது இனத்தொகைன்னு சொல்லலாம். ஸோ பாப்புலேஷன், ஓகே, இன் ஈக்காலஜி த டேர்ம் பாப்புலேஷன் ஒரிஜினலி கைண்டு, பொதுவாக அந்த வார்த்தை இனத்தை மீன் பண்ணுறது, அது இனத்தை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா டினோட் குரூப் ஆஃப் பீப்புள், சரிங்களா. குரூப் ஆஃப் பீப்புள் இஸ் பிராண்டட் டு இன்க்ளூடு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் எனி ஒன் கைண்ட் ஆஃப் ஆர்கனிசம்ஸ். அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா மனிதர்களின் தொகுப்பு அப்படிங்கிற வார்த்தை இதுக்கு வந்து இனக்கூட்டத்துக்கு பயன்படுத்தினாங்க. பாப்புலேஷனுக்கு வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. ஆனால் ஒரிஜினலாக உண்மை அதை எப்படி சொல்லணும்னா, குரூப் ஆஃப் பீப்புள் இஸ் பிராண்டட் டு இன்க்ளூடு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ தொடக்க காலங்களில் மனிதர்களின் தொகுப்பு என்பதை குறிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு உருவாக்குனாங்க. மனிதர்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அந்த பாப்புலேஷனுங்கிற டைம் யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ப்ராட்லி ரொம்ப அதிக அளவில் பயன்படுத்திச்சு, சரிங்களா. a group of individuals of any one kind of organisms. ரெண்டாவது என்னாச்சுன்னா, எல்லா உயிரினங்களுமே, ஹியூமன் பீயிங்கை தவிர மற்ற உயிரினங்கள் அனைத்தையும் எல்லாத்தையுமே ஆர்கானிசம்ஸ், பாப்புலேஷன் அப்படிங்கிற டேமுக்கு கீழே கொண்டுட்டு வந்தாங்க. ஆக இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பாப்புலேஷன் வார்த்தை ஹியூமன் சொசைட்டியை மட்டும் கன்சிடர் பண்ணாமல் கூட வேறு எல்லா உயிரினங்களையுமே, சரிங்களா. ஸோ ஒரிஜினல் கைண்டஸ் குரூப் ஆஃப் எனி ஒன் கைண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஆர்கானிசம். ஸோ எந்த உயிரினம், மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து ஹியூமன் பீயிங் வரைக்கும் எந்த ஆர்கானிசமே குரூப்பாக இருந்து அவங்கள பாப்புலேஷன்னு சொல்கிறோம். தொடக்க காலத்தில் ஹியூமன் பீயிங்கை மட்டும்தான், குரூப் ஆஃப் பீப்புள், மனிதர்களை மட்டும்தான், மனித சமுதாயத்தை மட்டும்தான் பாப்புலேஷன் சொன்னோம். ஆனால் இன்றைக்கி ரீசெண்டாக அந்த டேமு அதோடு நிற்காமல் எல்லா உயிரினங்கள்லையுமே ஒரு குரூப்பாக இருந்துச்சுன்னா, அது வந்து லயன், டீர், எலிஃபண்ட், எந்த உயிரினம் குரூப்பாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்கள காமனாகவே பாப்புலேஷனுங்கிற டேமை யூஸ் பண்ணி அழைச்சிட்ருக்கணும். முந்தி அப்படி இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஆக்சுவலி 3 மார்க். பாப்புலேஷன் இஸ் ஆக்சுவலி 3 மார்க். ஒரிஜினலி கனெக்ட் டினோட் குரூப் ஆஃப் பீப்புள், சரிங்களா. அது தொடக்க காலத்தில் பெரிய அளவில் இதை தான் பயன்படுத்தினேன். ஆனால் ரீசெண்டாக எந்த இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் எனி ஒன் கைண்டு, எந்த உயிரினம் வந்து குரூப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு இன்றைக்கி பாப்புலேஷன் இப்போ ரீசெண்டாக சொல்லிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி, 3 மார்க். கம்யூனிட்டி இஸ் த ஈக்கலாஜிக்கல் சென்ஸ். அடுத்த டைம் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி, சரிங்களா. கம்யூனிட்டி அப்படின்னா சமுதாயம் அப்படின்னு தமிழில் சொல்லும். சொசைட்டி, சமுதாயம்னு சொல்லும். கம்யூனிட்டி இஸ் த ஈக்கலாஜிக்கல் சென்ஸ், ஸோ டெசிக்னேட்டட் as பயாட்டிக் கம்யூனிட்டி. ஸோ இந்த சமுதாயம் அப்படிங்கிறத நல்ல குறிப்பிட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா பயாட்டிக் கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க, உயிரிய சமுதாயம்னு சொல்கிறோம். ஏன்னா சமுதாயம் அப்படிங்கிற வார்த்தை லிவிங் திங்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும், சரிங்களா. நான் லிவிங்க்கு வந்து சமுதாயங்கிற வார்த்தை பயன்படுத்த மாட்டோம். ஸோ லிவிங் திங்ஸ்க்கு மட்டும்தான் அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிற வார்த்தை பயன்பாட்டில் இருக்குது. கம்யூனிட்டினா சமுதாயம். அப்போ கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு ஈக்கலாஜிக்கல் சென்ஸ், சரிங்களா. அதாவது ஒரு ஈக்காலஜிக்கல் சென்ஸ், சுற்றுச்சூழலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு பூர்வமான வார்த்தை. இட் இன்க்ளூட்ஸ், சரிங்களா, ஆல் த பாப்புலேஷன் ஆக்குபைன் ஏ கிவன் ஏரியா. ஆல் த பாப்புலேஷன்ஸ், சரிங்களா, அனைத்து இனக்கூட்டங்களும் ஆக்குபைன் கிவன் ஏரியா. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அனைத்து உயிரினங்களும் வாழுது இல்லைங்களா. ஸோ அதை வந்து கம்யூனிட்டி, சொசைட்டின்னு சொல்லும். எல்லா ஆர்கானிசமே, சரிங்களா, ஆல் த பாப்புலேஷன், சரிங்களா, எல்லா பாப்புலேஷன், மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து பிளான்ட்டு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே ஃபிஷ்ஷஸ்லேருந்து நம்ம வரைக்கும் எல்லா உயிரினங்களுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாழுது இல்லைங்களா. ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்து பொதுவாக கம்யூனிட்டி, சமுதாயம் என அழைக்கிறோம். ஸோ கம்யூனிட்டி இஸ் டினோட்டட் as இட் இஸ் தி ஈக்கலாஜிக்கல் சென்ஸ். ஈக்கலாஜிக்கல் சென்ஸ்னால், ஸோ இது ஒரு உயிரியல் சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு உணர்வு போன வார்த்தை. இது என்ன சொல்லுதுன்னா, ஆல் த பாப்புலேஷன், அனைத்து இனக்கூட்டமும், அனைத்து உயிரினங்களின் கூட்டமும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஆக்குப்பை ஆகும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருத்தல் என்பதை
நம்ம சொல்வதற்கு தான் கம்யூனிட்டிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். இப்போ குறிப்பிட்ட இடத்தில் வாழும் அனைத்து இனக்கூட்டங்களையும் அனைத்து உயிரினங்களையும் அந்த கம்யூனிட்டிங்கிற வார்த்தை குறிக்கின்றது. நெக்ஸ்ட், the community and the non-living environment function together as ecological system or ecosystem. இதில் அடுத்த டைம் என்ன சொல்கிறாங்கன்னா கம்யூனிட்டி அண்ட் த நான் லிவிங் என்வாயன்மெண்ட். கம்யூனிட்டி அப்படின்னா எல்லா உயிரினங்களுமே, பிளான்ட்லேருந்து எல்லாம் எடுத்துக்கலாம், எல்லா உயிரினங்களையும் சேர்த்து கம்யூனிட்டின்னு சொல்கிறோம். இது கூட நான் லிவிங் என்வாயன்மெண்ட் உயிரற்ற பொருட்களும் கலந்து தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் அவர் ப்ரீத்திங் மெக்கானிசம். இப்போ வந்து நம்ம சுவாச முறைகளை எடுத்துக்கலாம் இல்லைங்களா, நம்ம சுவாச முறை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுவாசிக்கும் போது இன்ஸ்பயர் பண்ணும்போது நான் லிவிங் திங்ஸ் ஒன்று நம்ம உடம்புக்குள்ளே போகுது. நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல பொதுவாக என்னத்தை சொல்லுவோம்னா ஏர், ஆக்சிஜன் நம்ம உடம்புக்குள்ளே போகுது இல்லைங்களா. ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது நான் லிவிங் திங்ஸ், உயிரற்ற ஒரு பொருள், நான் பயாட்டிக், உயிரற்ற ஒரு காரணி. அப்போ நம்மளுக்கும் ஆக்சிஜனுக்கு தொடர்பு இருக்குங்களா, நம்மளுக்கும் நான் லிவிங் உயிரற்ற ஒரு பொருளாகி ஆக்சிஜனுக்கு தொடர்பு இருக்குங்களா. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு சமுதாயத்தை, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம ஈக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம், ஈக்காலஜிக்கல் சிஸ்டம், சுற்றுச்சூழல் மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த கம்யூனிட்டி அண்ட் த நான் லிவிங் என்வாயன்மெண்ட், கம்யூனிட்டி சமுதாயமும், ரெண்டாவது நான் லிவிங் என்வாயன்மெண்ட் உயிரற்ற காரணிகளும் ஒன்று சேர்ந்து, உயிரற்ற காரணிகள் நான் பயாட்டிக் நான் லிவிங் அப்படின்னா சாயில் சொல்லலாம், வாட்டர் சொல்லலாம், ஏர் சொல்லலாம், ஸ்டோனு, இந்த மாதிரி எல்லாமே மலைகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நான் லிவிங்னு சொல்லுவோம். ஆக கம்யூனிட்டி, த கம்யூனிட்டி ஆக்சுவலி கம்யூனிட்டி நான் லிவிங் என்வாயன்மெண்ட் ஃபங்க்ஷன் டுகெதர், இரண்டும் ஒன்று சேர்ந்து, சமுதாயமும் கம்யூனிட்டியும் நான் லிவிங் திங்ஸும் சரி ஒன்றுக்கொன்று ஒருங்கிணைந்து வேலை செய்யணும். ஃபங்க்ஷன் டுகெதர் அஸ் ஈக்கலாஜிக்கல் சிஸ்டம், ரெண்டும் ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறது தான் ஈக்கலாஜிக்கல் சிஸ்டம் அல்லது ஈகோ சிஸ்டம்னு சொல்கிறோம். சுற்றுச்சூழல் அல்லது சுற்றுச்சூழல் மண்டலம் என அழைக்கிறோம். நெக்ஸ்ட் டேம் இஸ் பயோம். சரிங்களா, உயிர் தொகைன்னு தமிழில் சொல்லுவோம். பயோம், பயோம் அப்படின்னா உயிர் தொகை. இது லிவிங் திங்ஸை மட்டும் சுட்டி காட்டுற வார்த்தை. சரிங்களா. நெக்ஸ்ட் கெட்டிங் வாட் பயோம். ஸோ இஸ் த டேர்ம் இன் வைட் யூஸ் ஃபார் லார்ஜ் ரீஜினல் ஆர் சப்கான்டினல் சிஸ்டம் கேரக்டரைஸ்டு பை. ஸோ இந்த பயோம் அப்படிங்கிற வார்த்தை நாம் எங்கே பயன்படுத்துகிறோம்னா, சரிங்களா, ஒரு பெரிய பகுதி, அதாவது லார்ஜ் ரீஜினல் அப்படின்னா ஒரு பெரிய பகுதி. இந்த வார்த்தை எங்கே பயன்படுதுன்னா லார்ஜ் ரீஜினல் ஒரு பெரிய பகுதியோ அல்லது சப்கான்டினல் சிஸ்டம். சரிங்களா, சப்கான்டினல் சிஸ்டம் அப்படின்னா துணை கண்ட அளவில் அப்படின்னு எடுத்துக்கலாம். துணை கண்ட அளவில் ஒரு பெரிய பகுதி அல்லது சப்கான்டினல் சிஸ்டம். சப்கான்டினா துணை கண்ட பகுதி. சரிங்களா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேரக்டரைஸ்டு பை எ மேஜர் வெஜிடேஷன் டைப். அதில் அதிகமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களின் பிளான்ட்டினுடைய பிளான்ட் சோர்ஸஸ் அதிகமாக இருக்கும். தாவரங்களுடைய வளங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அது பயோம்னு சொல்கிறோம். ஆக்சுவலி 3 மார்க். பயோம் உயிர் தொகை என்றால் என்ன. ஸோ த டேர்ம் வைட்லி யூஸ்ட் ஃபார் லார்ஜ் ரீஜனல். இந்த பயோம்ங்கிற வார்த்தை எதுக்கு அதிகமாக பயன்படுத்தினா லார்ஜ் ரீஜனல் பெரிய பகுதி அல்லது சப்கான்டினல் சிஸ்டம் துணை கண்ட பகுதியில் காணப்படக்கூடிய மேஜர் வெஜிடேஷன். சரிங்களா, அதிக அளவில் காணக்கூடிய தாவர வளங்களை குறிக்கிறது. இப்போ தமிழில் சொல்லும் பாரு, தாவர வளங்களை கொண்ட அல்லது தாவர வகைகளை பிளான்ட் டைப்பை கொண்ட பெரிய பகுதி அல்லது துணை கண்ட அளவிலான பகுதியை குறிப்பதே பெரும்பாலும் இது பயன்படும். சில பயோமிர்த்திமர். நெக்ஸ்ட், த லார்ஜஸ்ட் and most nearly self-sufficient biological system is often designated as ecosphere. அடுத்த வார்த்தை வந்து ஈகோஸ்பியர். வாட் இஸ் மீன் பை ஈகோஸ்பியர்? சுற்றுச்சூழல் கோளம் என்றால் என்ன? சுற்றுச்சூழல் கோளம் என்றால் என்ன? ஈகோஸ்பியர். ஓகே, த லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் நியர்லி செல்ஃப் சஃபிஷியன்ட் பயாலஜிக்கல் சிஸ்டம். சரிங்களா, லார்ஜஸ்ட் பெரிய, மிகப்பெரிய, அண்டு ஓரளவுக்கு தன்னிறைவு பெற்ற, செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னா தன்னிறைவு பெற்ற உயிரியல் மண்டலம். சரிங்களா, லார்ஜஸ்ட் ஓரளவு பெரிய, கமா மோஸ்ட் நியர்லி சஃபிஷியன்ட். மோஸ்ட் நியர்லி சஃபிஷியன்ட்னா ஓரளவு தன்னிறைவு பெற்ற, சரிங்களா, ஓரளவு தன்னிறைவு பெற்ற
உயிரியல் மண்டலத்தை, இந்த சுற்றுச்சூழல் மண்டலத்தை, இந்த உயிரியல் மண்டலத்தை ஈகோஸ்பியர் அப்படிங்கிறோம். அதாவது சுற்றுச்சூழல் கோளம் அப்படின்னு தமிழில் சொல்லும். சுற்றுச்சூழல் கோளம் என அழைக்கிறோம். ஸோ நத்திங் வெரி வெரி ஈஸியஸ்ட் 3 மார்க். ஓகே. ஸோ லார்ஜஸ்ட் அண்டு மோஸ்ட் நியர்லி செல்ஃப் சஃபிஷியன்ட் பயாலஜி சிஸ்டம். சரிங்களா? லார்ஜஸ்ட்னா ஓரளவு பெரிய, சரிங்களா, அதே சமயத்தில் நியர்லி செல்ஃப் சஃபிஷியன்ட் பயாலஜிக்கல் சிஸ்டம், ஓரளவு தன்னிறைவு பெற்ற உயிரினங்களின் மண்டலத்தை, உயிரியல் மண்டலத்தை நாம் அடுத்தடுத்து என்ன சொல்லுவோம்? ஈகோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈகோஸ்பியரில் பார்த்தீங்கன்னா விச் இன்க்ளூட்ஸ் ஆல் த லிவிங் ஆர்கானிசம். இந்த ஈகோஸ்பியரில் பார்த்தீங்கன்னா, சரிங்களா, இந்த உயிர் கோளத்தில், இந்த சுற்றுச்சூழல் கோளத்தில் என்னென்ன இருக்குன்னா, ஆல் லிவிங் ஆர்கானிசம், அனைத்து உயிரினங்களும் இந்த எர்த் பூமியில் இருக்குது. அண்ட் இன்ட்ராக்டிங் வித் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் டு ரெகுலேட் த டிஸ்ட்ரிபியூஷன், அபண்டன்ஸ், ப்ரொடக்ஷன் அண்ட் எவல்யூஷன். அதாவது என்ன சொன்னாங்கன்னா, இதில் பூமியில் உள்ள அனைத்து உயிரிகளும் அடங்கும். இந்த சுற்றுச்சூழல் கோளம் அப்படின்னா, அதாவது ஈகோஸ்பியர் அப்படின்னா எல்லா லிவிங் ஆர்கானிசமும் அதுக்குள்ளே அடங்கிடும். ஸோ இதில் என்ன சிறப்புனா, இவை இயற்பியல் காரணிகளோடு இணைந்து, ஃபிசிக்கல் ஃபேக்டர்னு இயற்பியல் காரணிகள், லைட்டு, டெம்பரேச்சர், வாட்டர், சாயிலெலாம் இருக்குல்லைங்கன்னா, இதெல்லாம் ஃபிசிக்கல் இதோடு தொடர்பு வைத்திருக்கும். இதோடு இணைகின்றது. எல்லா லிவிங் ஆர்கன்ஸும் இதனோடு, இந்த நான் லிவிங் திங்ஸுங்க என அழைக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஃபேக்டர், இயற்பியல் காரணங்களுடன் இணைந்து செயலாற்றி அதற்கடுத்து அந்த லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா பரவும். சரிங்களா? பரவும். அபண்டன்ஸ், ரெண்டாவது அவைகளுடைய எண்ணிக்கை அந்த இடத்துல அதிகரிக்கும். ப்ரொடக்ஷன், சரிங்களா, அவைகளின் உற்பத்தி புதுசாக பிறப்பை ஏற்படுத்தி புதிய உயிரினங்களை உருவாக்கும். மற்றும் அதே சமயத்தில் எவல்யூஷன், ஸோ பரிணாமத்தையும் ஒழுங்குபடுத்தும். அது என்ன பண்ணுவார்? பரிணாமத்தை, புதிய உயிரினங்கள் தோன்றுவதையும் ஓரளவிற்கு ஒழுங்குபடுத்தி தருகின்றது. ஓகே. ஸோ ஒழுங்குபடுத்தின. ஸோ இந்த சுற்றுச்சூழல் கோளம் என்பது இயற்பியல் காரணிகளோடு இணைந்து செயலாற்றி அவற்றின் பரவல், செறிவு, உற்பத்தி, பரிணாமம், அதாவது ஸோ இந்த ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டோட, இந்த ஈகோஸ்பியர் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டோடு சேர்ந்து ஸோ டிஸ்ட்ரிபியூஷன், அபண்டன்ஸ், ப்ரொடக்ஷன், எவல்யூஷன் இந்த மாதிரியான மெக்கானிசத்தை ரெகுலேட், ஒழுங்குபடுத்துகிறது. வெரி clear now. So okay, so thank you. Today's section also, thank you.